இங்க வேலை பண்ணாலும் வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிடுறேல, அந்த மரியாதைய கெடுத்துக்காதீங்க. நான் வரேன் மாப்பிள்ள. பரவாயில்ல மாப்பிள்ள, இது உங்க குடும்ப விவகாரம். நான் அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் தானே. மரியாதையா வீட்டுக்கு போய் கஞ்சி கிஞ்சி இருந்தா குடிச்சிட்டு பொழுதுபட்டு வர்றேன். வர தங்கச்சி. நம்ம வீட்டுக்கு அனுமாரு மாதிரி உழைச்சிட்டு இருக்கிற மனுஷனை எப்படி கேவலப்படுத்தி அனுப்பிச்சுட்டா பாத்தீங்களா? சாரதா, ஒரு நிமிஷம் நில்லு. பாருமா, நான் நேசிக்கிற என் மச்சானை விட நீ ஒண்ணு எனக்கு பெருசு இல்லை. ஏதோ கோவத்துல உளறிட்டேன். இப்ப அதுக்கு என்ன? நீ பேசுனது தப்புன்னு உணர்ந்தினா நேர எசைக்கு மச்சான் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை கையோட கூட்டிட்டு வா. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ வெளியே போறதுக்கு வழி தேடி குடுக்கீங்களே. எசக்கி அண்ணாச்சி வீட்டுக்கு போறதுக்கு பதிலா அந்த சரவண வீட்டுக்கு போயிட்டா? நீ தான் ஊசாட்டம் பாக்குறதுல மண்ணி ஆச்ச. வண்டியை கட்டு. பொதுவா பணக்காரங்களுக்கு மத்தவங்கள நோகடிக்க மட்டும்தான் தெரியும். மனசை பொறுத்த அளவுல ஏழை பணக்காரனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. எங்க அப்பாவை உங்க அப்பா கூட சொல்லாத வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்திட்டீங்க. அந்த வார்த்தைகள்ல மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே உங்ககிட்ட வேலை பார்க்கிற வேலைக்காரங்க தானே. பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க சரவணன். மாமா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அட நீ எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தண்டச்சாரு, முப்படி செஞ்சவனு முத்தத்துக்கு வந்தா வான தாண்டா சொல்லணும். நீ உங்க ஆத்தால என்ன எத்தனை தடவை வேலைக்காரன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பொண்ணு ஒரு தடவை தானே சொன்னா. நான் குறைஞ்சா விட போறேன். உமா மூளைய துவைச்சு தேய்ச்சி எடுக்கணும். பெரியசாமி அண்ணாச்சி வீட்டில் எது நடந்தாலும் சொல்ல மாட்டிய. இன்னைக்கு எப்படி உங்க புத்தியை கடன் கொடுத்தீங்க? அது நம்ம பையக்கிட்ட. நான் வளர்த்த பொண்ணு இப்படி சொல்லிவிட்டாலேன்னு மூச்சு முட்டுச்சு. அதை யார்த்தாலும் சொல்லலைன்னா எனக்கு மாரடைப்பு வந்திருக்கும். அதனால தான் இந்த முட்டா பையன்கிட்ட சொன்னேன். இது பாருங்க மாமா, நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும் இங்க வரல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் நான் உங்ககிட்ட பேசணும். என்னம்மா அது? என்கிட்ட வேத்தாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் என் மாமா மகனை கட்டிக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். குருவி தலையில போய் பணங்காய வைக்கிறியம்மா. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது உனக்கு அவனை பிடிக்கலன்னு. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இனிமே கல்யாணத்தை நிறுத்த முடியாது. வேணா ஒண்ணு செய், நீ அவனை உன் மாப்பிள்ளையா பார்க்காத, உன் தாய் மாமே மகனாவது பாரு. அப்படி சொல்லுங்க அண்ணாச்சி. எனக்கு கூட முதல்ல உங்க மாப்பிளையும் அவருடைய சாராய வாடையும் பிடிக்காதுதான். ஆனா இப்போ அவர் இல்லாம என்னால வாழ முடியுமான்னு கூட நினைச்சு பார்க்க முடியல. காரணம் அவர் என் புருஷங்கிறது மட்டும் இல்லை, எங்க ஐயாவோட பிறந்த அத்தம்மாவும் இல்லை. ரெண்டு குடும்பத்துக்கும் பரம்பரையா கல்யாண உறவு இருந்துட்டு இருக்கு. அது இவ வந்து கெடுத்து விடுவா போல இருக்கே. ஓகே சாரதா, கவலைப்படாத. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் நிச்சயம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்.
எங்கடி போற? இத பாருங்கம்மா, என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊர் சுத்த போனேன்னா பாக்குறவங்க காரி துப்புவாங்க. எங்க போறேன்னு கேட்டேன், சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். நான் சித்திரசேனா மாமா வீட்டுக்கு போகல, போதுமா? தங்கச்சி கொஞ்சம் விட்டு பிடிமா. அது மாப்பிள்ள மாதிரி ஒரே சொல்லல நிக்குது. கள்ளம் பெருசா காப்பான் பெருசா. இந்த காலத்து பொண்ணுகள்லாம் தனக்கு தானே காவலா இருந்துக்குதுங்க. ஒன்றும் ஆயிடாது. போச்சு அண்ணாச்சி சொன்னதுனால தப்பிச்சேன். போ, போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. கண்ணு பூரா கம்ப்யூட்டர்லயும் கையில எலியும் புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன கோயில் யாத்திரை? எலி? ஓ, மவுஸ் சொல்றியா? இன்னும் 2 நாள்ல ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு. நம்ம ஊர்லயே சைலண்டான பிளேஸ் இந்த கோவில் தான். அதான் இங்க வந்து ரிவைஸ் பண்ணலான்னு வந்தேன். நானும் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? உங்களுக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா எங்க வீட்டுல சந்தேகப்படுறாங்க. அந்த காரணத்துக்காக எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு எங்க வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க. யார் மாப்பிள்ள? மாமன் மக குடிகார தடிய ஒருத்தன் இருக்கான். அயோக்கிய ராஸ்கல். அவன் காலையும் என் காலையும் சேர்த்து கட்ட போறாங்களாம். அதுக்கு நாளைக்கு கயிறு வாங்க போறாங்க. கயிறா? ஆமா, நாளைக்கு நிச்சயதார்த்தம். அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது அவங்க கடமை. அதுக்காக நம்ம அவங்கள தப்பாக நினைக்க முடியாது. ஆனால் போய் ஒரு தண்டப்பயலுக்கு ஒன்று காவு கொடுக்க போகிறாங்களேன்னு நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என்ன நான் எப்படி காப்பாத்திக்க போறேன்னு எனக்கே புரியல. இதுக்கு தான் நான் அன்னைக்கே துடிச்சேன். இப்போ ஒரு நல்ல வேலையில இருந்து என் சொந்த கால இருந்தேன்னா என் பேரண்ட்ஸால என்ன ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. என் மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்டது நீங்க ஒருத்தர் மட்டும்தான். இந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும். இந்த பாரு சாரதா, எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கக்கூடாது நீ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இரு. அந்த நினைப்பே ஒரு நிகழ்ச்சியா. அதாவது உன் பிரச்சனைய நீயே தீர்த்துக்கோன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அப்போ இத்தனை நாள் நம்ம பழகினதுக்கு அர்த்தமே இல்லையா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். இந்த பாரு, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன். நீ அதுபடி நடந்துக்கிட்டேன்னா நாம நினச்சதான் நடக்கும். இல்லை 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 உன்னதான் அசதியா இருக்கு, பேசாம படுங்க. இவ ஒருத்தி இத்து போனவன், நெஞ்சு எரிச்சலாக இருக்குடி. அங்கே போஜல் மருந்து வச்சுருக்கேன், போய் எடுத்துட்டு வா. ஆமா, உன்னா உங்களுக்கு நெஞ்செரியும், கண்ணெரியும், எனக்கு வயிறு எரியுது. ஏண்டி மருந்து கேட்டால் வயிறு எரியுதா? போயிட்டு வா, வச்சுக்கிறேன். நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்க. எங்கே வச்சேனோ. இவ எங்க சாரதா? இவ எங்கே போயிட்டா? பாத்ரூம் போனாளா? சாரதா, சாரதா, சாரதா எங்கே போயிருக்கா? மணி 12 ஆக போகுது. சாரதா வெளியே போயிருக்காளா?
என்னங்க இது என்னன்னு பாருங்க. ராத்திரி 10 மணிக்கு 12 மணிக்கு வந்து கணக்கு ஆடிக்கிட்டு இருக்கிற, காலையில் பார்த்துக்கலான்ட்டே. இல்லைங்க, சாரதாவை காணோம். கதவுல இது சொருதி இருக்கு. இல்லை, என்ன எழுதிருக்கு? சீக்கிரம் படிங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்படி என்ன எழுதிருக்கு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சொல்லுங்க, பயப்படும்படியா ஒண்ணும் இல்லையே? சொல்லுங்க. நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பேசாம போன என்னங்க அர்த்தம்? எனக்கும் தெரியணும். சொல்லுங்க, என்ன எழுதிருக்கு? யாரு இந்த நேரத்தில்? வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குடி, போய் பாரு. ஆத்தி, என்னால முடியாதையா, என் இடுப்பு வலிக்கு. ஐயோ, உன்னால முடியாது. இடுப்புல ஒரு முதி விட்டேன்னு வச்சுக்க, குறுக்கு தன்னால நிமிந்துடும். ஆக்கங்கட்ட கூக எப்போ பாரு இடுப்பு வலிக்கு உடம்பு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அண்ணாச்சி, என்ன என்ன இந்த நேரத்துல? கதவு திறங்க சொல்றேன். மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லையே? அவருக்கு ஒண்ணும் ஆகல, கதவு திறங்க. உட்காருமா. என்னம்மா, ஏன் இப்படி அழுகுற? என்னாச்சு சொல்லுமா. நான் எப்படி அண்ணாச்சி சொல்லுவேன்? சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஓ மக, அவன் மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போயிட்டாளா? தேடினால கிடைக்க மாட்டாளா? அடி பாவி, நாசமா போனவனே. காலையில தானே பரிசம் போட்டு தட்டு மாத்தினா, அதுக்குள்ள இப்படி ஒரு குண்டு தூக்கு போட்டு போயிட்டாளே. யார் கூட ஓடி போயிட்டாளோ அந்த சிரிக்கி முண்டை? அதெல்லாம் எழுதலடி. வேற யாரா இருக்கும்? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த சித்திர சனமவன் சரவணன் கூட தான் ஓடி போயிருப்பான். அவன் நல்லா இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். எனக்கு இப்பவே போய் எசக்கி அண்ணாச்சி எழுப்பி நம்ம ஆளுங்களை எல்லாம் திரட்டி அவனை வெட்டி 2 துண்டாக்கிட்டு வாங்க. போங்க. என்னங்க நான் பேசிட்டே இருக்க, குத்துக்கல்லாட்ட நிக்கிறீங்க? என்னாச்சு? தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, பெத்தவங்களை இந்த நிலைமைக்காகிட்டு போயிட்டாளே. இல்ல மைனி, அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எங்கேயாச்சும் போயிருப்பா, வந்துருவா. அவ சொல்றது சரிதாம்மா. சாரதா செஞ்சுட்டு சொல்றவல்ல, சொல்லிட்டு தான் செய்வா. வெள்ளையம்மா, நாக்கு வறண்டு போகுது, கொஞ்சம் தண்ணி கொடு. தண்ணி கொடு. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தீங்களாமா? பார்க்காமையா அண்ணாச்சி சொல்லுவேன்? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அந்த கழுத, அந்த களவாணி பையன் சரவணன் கூட தான் ஓடி போயிருப்பா. இது கேட்டதும் உங்க மாப்பிள்ள மயக்க ஆயிட்டாரு. இந்த அவமானத்துக்கு அப்புறமும் நாங்க உயிரோட இருக்கணுமா அண்ணாச்சி? நீ இருக்கணுமா? நீ மட்டும்தான் உயிரோட இருக்கணும். அந்த கூட்டிட்டு போன உயிரோடவே இருக்க கூடாது. பொறுப்பு நீ என்கிட்ட விட்டுருமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏய், திருப்பாச்சேருவாளுக்கு வேலை வந்துருச்சு. ஏற்றி யாருவாட அவசரப்படாதீரும், எல்லாம் உம்மாலதே. என்னடி சொல்ற? சாரதா வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்தப்போ உம்மா பேச்சு கேட்டுதான் வெளியில விட்டா. அதுக்கு பிறகு அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பார்த்ததா பல பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க. ஏண்டி, இத முன்னாலே சொல்றதுக்கு என்ன? ஓடி போய் புள்ள குட்டி பத்த வரதான் சொல்லுவியோ? உன்னை முதல்ல வெட்டி இருக்கணும். எனக்கு வந்து வாச்சிருக்கா பாருங்க. நல்ல இந்த பக்கம் வா. இப்படி நடக்கும் நான் நினைக்கல தங்கச்சி.
டேய் டேய் எந்திரா. டேய் சப்பானி போன எந்திரா. எங்கடா முதலாளி சித்திரசேனன் மௌனா? ஐயா நேத்தே ஊருக்கு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள வேற யார் இருக்காங்களா? வேற யாரும் இல்லைங்கய்யா. பொய் சொல்லாத. நெசமா சொல்றீங்க, நேத்தே ஊருக்கு போயிட்டாங்க. அந்த இளப்ப சாதி பசங்க வந்தானுங்கன்னா தலை தப்பாதுன்னு சொல்லு. நீ ஒன்றும் கவலைப்படாத தங்கச்சி. விடியறதுக்குள்ள உன் கண்ணு முன்னால கொண்டு வந்து பாப்பா நீ பாட்டுறேன். தங்கச்சி எல்லா விஷயம் கேள்விப்பட்டோமா. இப்ப நாங்க என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு போடுறா. நொறுங்கி நூறு சில்லா போற பையன் ஸ்நேகிதன் மகனை பழக விட்டா இப்படி கூடயே இருந்து குழி தோண்டிட்டானே அண்ணா. நீ வேறமா அந்த சித்திரசேனை நம்ம சாதி அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு தன் மகனை வச்சு செஞ்சிருக்கிறான். ஏன் தாயி கவலைப்படுற? நாங்களாம் உயிரோட இருக்கல, செத்தா போயிட்டோம். மயில் ராவண மாதிரி அந்த பையன் எங்க ஒழிச்சிட்டு இருந்தாலும் அவனை ஒத்த கை ஒத்த காலர் கொண்டு நிறுத்துறோம். மாப்பிள்ள அவன் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப நம்மளாம் வரிஞ்சு கட்டிட்டு போனோமா இல்லையா? அதுக்கு அவன் ரொம்ப விசுவாசமா நடந்துக்கிட்டான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. இன்னைக்கு சாயங்காலமே நம்ம பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். என்னண்ணா நீங்க நேத்து காலையில சொன்னீங்க, இப்ப சாயங்காலம்ன்றீங்க. ராத்திரின்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் நம்ம மானம் சந்தி சிரிச்சிடும். அழாதமா. நம்ம பொண்ணுக்கு எந்த சேதாரமும் இல்லாம கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. மாப்பிள்ள அத்தோட அவன் தலையை கொண்டு உங்க காலடியில் வைக்கிற பாருங்க. எதுக்கும் கலங்காத என் மோராசன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. ஐயா வண்டியை நிறுத்துங்க ஐயா. என்னலே சக்தி இப்படி வாங்க. என்ன சொல்லுது? கோபம் பாவத்துக்கு வழி, பாவம் பழிக்கு வழி. ஏலே உன் கண்ணால பாத்தியா? அவங்க ரெண்டு பேரும் சதையா ரயில்ல உட்கார்ந்து இருந்ததை இந்த ரெண்டு கண்ணாலும் பார்த்தேங்க. என்ன பார்த்து கிழிச்சிரு, போய் தடுக்க வேண்டியதானே? தடுக்கலான்னு தான் போனேன். அதுக்குள்ள ரெண்டு பேரும் தண்டவாளத்துல ஓடிட்டாங்க. இப்பதான் 3/4 மணி நேரத்துக்கு முன்னால ஊருக்குள்ள போய் சொல்லலாம் நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே எதிரில கண்ணுல பட்டீங்க. ஆக்கங்கட்ட மோதி ஊருக்குள்ள போய் சொல்ல போறீரா? உங்க ஓட்ட வாயை மூடிட்டு பேசாம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரும் வண்டியில் ஏறும்.